மத்தேயு 24 அதனுடைய 44வது வசனத்தையும் வாசிக்கலாம். 2 வசனங்களை நாம் வேகமாய் வாசிக்க போகிறோம். மத்தேயு 24 அதனுடைய 44வது வசனம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இன்னொரு வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்திலே ஆண்டவருடைய வருகை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை 35, 36வது வசனம். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இந்த கடைசி நாளின் நற்செய்தி கூட்டத்தினுடைய செய்திக்கு தலைப்பாய் அதிக ஆயத்தம். அதிக மேன்மையை நாம் அடைந்தது உண்மை. அதிக உறுதியாய் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதிக பலனுக்குரியவைகளை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மகுடம் எது? கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய மகுடம், கடைசி பகுதி எது? அது ஆண்டவரோடு கூட நித்தியத்திலே செலவழிக்கிற ஒரு வாழ்க்கை. ஒருவேளை மற்ற மத நம்பிக்கைகளிலே நாங்கள் ஊழியம் செய்கிற பகுதிகளிலே புத்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள். நேபாளில் தான் புத்தர் பிறந்ததாய் சொல்லப்படுகிறது. அவர் பிறந்த லூம்பினி என்கிற பகுதியை இப்பொழுது பெரிய சுற்றுலா தலமாய் மாற்றி இருக்கிறார்கள். அந்த புத்தர் பிறந்த பகுதிகளிலே கிட்டத்தட்ட 9-11% மக்கள் நேபாளிலே புத்த மதத்தை பின்பற்றுகிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை மிகுந்த ஆச்சரியமாய் இருக்கும். ஒரு முறை ஒரு வயதான தாயாரை நான் சந்தித்தேன். அவர்களிடத்தில் கேட்டேன், எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள் புத்த மதத்திலிருந்து? அவர்கள் சொன்ன சாட்சி இது. ஐயா, புத்த மதத்திலே ஒரு நம்பிக்கை உண்டு. அது என்ன நம்பிக்கை? செத்த பிறகு என்னை தேடி வருகிறவர்களுக்கு மனம் குளிருகிற வரை நான் சாப்பாடு போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே என்னுடைய பிரேதத்தை வைத்து அந்த இடத்திலே அடக்க ஆராதனைக்கு ஒழுங்கு செய்துவிட்டு என்னுடைய பிள்ளைகள் மலையிலே லாமாக்கள் உட்கார்ந்திருப்பார்கள், புத்த குருக்கள் உட்கார்ந்திருப்பார்கள். அவர்களை தேடி போய், ஐயா லாமா, என்னுடைய தாயார் மரித்து போனார், நீங்கள் வந்தால்தான் கர்மம் நிறைவேறும், அவர்கள் வாழ்க்கையினுடைய அடுத்த சக்கரத்திற்கு போக முடியும் என்று சொல்லி இவர்கள் ஒரு விண்ணப்பத்தை கொடுக்க வேண்டும். அந்த லாமா, புத்த லாமா நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தலையெல்லாம் சின்ன முடி வைத்திருப்பார்கள், மொட்டை அடித்திருப்பார்கள், காவி உடை அணிந்திருப்பார்கள். அந்த லாமாவுக்கு எப்பொழுது சமயம் கிடைக்கிறதோ, மனது வருகிறதோ அப்போதுதான் அவர் வருவார். உடனேயும் வரமாட்டார். சில பேர் உடனே வருவார்கள், சில பேர் நீ போ நான் வருகிறேன் என்று சொல்வார்கள். எத்தனை பேரை கூட்டிக் கொண்டு வருவார்கள் என்றும் தெரியாது. அந்த லாமா வந்து அவரோட கூட இருக்கிறவர்களும் வந்து எல்லாரும் சாப்பிட்டு முடிந்த பிறகு, ஊர் மக்களும் திருப்தியான பிறகுதான் அங்க அடக்க ஆராதனை நடைபெறும். இதற்குள்ள அந்த அம்மா சொன்னாங்க, நான் கேட்டேன், இவ்வளவு சாப்பாடு போடுறதா இருந்தா எவ்வளவு செலவாகும்? அதுதாயா பெரிய கவலை. குறைந்தபட்சம் 3 லட்சம் ரூபாயாவது செலவாகும். ஏனென்றால் அங்கு நேபாளில் நல்லா சாப்பிடுவார்கள். 2 முறைதான் சாப்பிடுவார்கள், ஆனால் நல்லா சாப்பிடுவார்கள். இமயமலையிலே வாழுகிறவர்கள், மலை ஏறுகிறவர்கள். அதனால இமயமலையை போல சோறை குவித்து தான் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாடு ஒரு ஊர் முழுவதற்கும் கொடுக்க வேண்டும், வருகிற லாமாக்களுக்கு கொடுக்க வேண்டும். நான் கேட்டேன், கொடுக்காவிட்டால் என்ன நடக்கும்? அவர்கள் சொன்னார், கொடுக்காவிட்டால் என்னுடைய வாழ்க்கை சக்கரம் முதல் சக்கரத்திலேயே நின்றுவிடும். நான் கேட்டேன், முதல் 2வது சக்கரம் எங்கே ஆரம்பிக்கிறது? இல்லை, வாழ்க்கையில 7 சக்கரங்கள் சுத்த வேண்டும். இந்த 7வது சக்கரத்தினுடைய முடிவிலே பூரண நிர்வாணம் உண்டாகும். அதற்கு பிறகுதான் சொர்க்கம் போக முடியும். நான் கேட்டேன், இதை யார் சொல்லி கொடுத்தார்கள்? இதுதான் எங்களுடைய புத்த மதத்தினுடைய நம்பிக்கை. அதனால்தான் நாங்கள் நாயை கூட கல்லை விட்டு எறிவதில்லை. ஏனென்றால் அடுத்த பிறவிலே நான் எதையாய் பிறப்பேன்? நாயாய் பிறந்தால் அது
என்னை கல்லெறியும், அதனால் அதை இந்த முறை நான் எரிய மாட்டேன். நான் பின்ன அவங்ககிட்ட கேட்டேன், இருக்கிற மிருகத்தெல்லாம் அடித்து சாப்பிடுகிறீர்களே அது என்ன செய்யும்? பதில் ஒன்றுமில்லை அவர்களிடத்திலே. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, எப்படியாயிலும் என்னுடைய மரணத்திற்கு பிறகு சாப்பாடு போடணுன்றதுக்காகவே 7 வருடங்களுக்கு மேலாக சேமித்து 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 என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க முயற்சி செய்தேன். ஆனால் பிள்ளைகள் எல்லாம் பயங்கரமாய் குடிக்கிறவர்கள். அதனால் எனக்கு நம்பிக்கையே இல்லை. இவனிடத்திலே கொடுத்தால் இவன் சாப்பாடு போட்டு என்னை அடுத்த வட்டத்துக்கு கொண்டு போவானா, இல்ல முதல் வட்டத்திலே என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமா என்கிற ஒரே பயம். அதனால இளைய மகனிடத்திலே கொடுக்கலாம் என்று யோசித்தேன். அவன் இவனை விட பெரிய குடிகாரன். சரி, இவருடைய அப்பாவிடத்திலே கொடுக்கலாம் என்று யோசித்தேன். அவர் குடிகாரர் மட்டுமல்ல, 3 மனைவிகளை உடையவர். அவர் எந்த மனைவிக்கு செய்வார் நமக்கு தெரியாது. அதனால ஒரே குழப்பத்துல ஒரு நாள் நடந்து போகும் பொழுது அங்கே இருந்த ஒரு எவாஞ்சலிஸ்ட், அவருடைய வீட்டு ஒரு போதகர், அவருடைய வீட்டிலே ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. அவர்கள் மிகுந்த நன்றா கொட்டடிச்சு அழகா பாடிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே சந்தேகம், இது என்ன புதுமையா இருக்கிறது என்று சொல்லி நான் உள்ளே போனேன். உள்ளே போன பொழுது நித்திய ஜீவனை குறித்த பாட்டை அவங்க பாடிக்கிட்டு இருந்தாங்க. இயேசு உயிரோடு கூட எழுந்ததை குறித்து பாடிக்கொண்டிருந்தார்கள். எனக்கு பயங்கர அதிர்ச்சி. இது என்ன ஒரு புது காரியமாய் இருக்கிறது? மரித்த பிறகு உயிரோடு கூட இயேசு எப்படி எழுந்தார்? யார் இந்த இயேசு? புத்தரை விட பெரியவரா? அந்த போதகரை பிடித்தார்கள். ஐயா, எனக்கு மறுபடியும் சொல்லுங்கள். போதகர் மறுபடியும் சொன்னார். ஒரு டீயும் குடிச்சாங்க. இன்னொரு முறை சொல்லுங்கள். இன்னமும் அவங்களுக்கு விளங்கல. சாயந்தரம் எங்க வீட்டுக்கு கட்டாயம் வரணும்னு சொல்லி கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுத்து மறுபடியும் 2 முறை அந்த போதகருக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். நம்மளா இருந்தோம்னா என்ன செஞ்சிருந்திருப்போம்? உனக்கு எத்தனை முறை பாஸ்டர் சொன்ன மாதிரி எத்தனை முறை சொன்னாலும் நீ கூமுட்டதான், நீ இதை தாண்ட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்திருப்போம். ஆனா அவர் அப்படி சொல்லவில்லை. மறுபடியும் மறுபடியும் சொல்லி கடைசியிலே அந்த அம்மா இரவில் அந்த போதகர் சொன்னார், அம்மா இப்பொழுது இரவாயிருச்சு, வீட்டுக்கு நான் போகலாமா என்று கேட்ட பொழுது, ஐயா ராத்திரி தங்கிட்டு காலையில மட்டும் ஒரு முறை சொல்லிட்டு போயிருங்க. அதற்கும் அவர் கேட்டு இரவிலே தங்கி காலையில எழுந்து தன்னுடைய பேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டார். ஏன்னா இன்னொரு முறைன்னு சொல்லிடக்கூடாது, சொன்ன உடனே ஓடிடணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும் போது காலையில் எழுந்து சொன்னாங்க, ஐயா சொல்ல வேண்டாம், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததை சொன்னார்கள். ஒருவேளை மற்ற மதத்திலே ஜனங்கள் யோசிக்கிற காரியம், உலகம் எப்படி முடிவடையும், இதை குறித்த விளக்கம் அவர்களுக்கு தெரியாது சில பேருக்கு. ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அதை தெளிவாய் கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இது எவ்வளவு தெரியும் என்று எனக்கு தெரியாது. வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற புஸ்தகம் அநேக பேருக்கு வெளிப்படுத்தப்படாத விசேஷம்தான். அதை படிக்கும் பொழுது ஒரு தம்பி சொன்னான், அண்ணே ஒரே பாம்பு, டிராகன், பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங் சைனீஸ் கார்ட்டூன் மாதிரி இருக்கு. அவனுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் எதோடு கூட ஒப்பிட்டு பார்ப்பது என்பது அவனுக்கு தெரியவில்லை. அநேக நேரங்களிலே குழப்பங்கள், எதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே நிச்சயம், எதற்கு நான் ஆயத்தப்படுவது என்கிற ஒரு குழப்பத்துங்களை சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. வேதம் மிக தெளிவாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகள் கூட இந்த வேதத்தை புரிந்து கொள்ளுகிற விதத்தில் தான் இதை எழுதி இருக்கிறார். ஒருவேளை எபிரேய கிரேக்க மொழிகளை இன்றைக்கு அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் படித்து நாம் இதை புரிந்து கொள்வதற்கான வசதிகள் உண்டு. ஆனால் எந்த மொழி தெரியாவிட்டாலும் சரி, எழுதப்பட்ட இதே தமிழ் மொழியில் இருந்து இதை நாம் எளிதாய் கற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் ஆண்டவர் அந்த மார்க்கு எழுதின சுவிசேஷத்தை நாம் பாடமாய் வாசித்த பகுதியிலே கடைசி நாட்களிலே எப்படி இருக்கும் என்று சொல்லி அந்த 4 சீடர்களும் வந்து கேள்வி கேட்ட ஒரு சம்பவத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வேதத்திலே ஆச்சரியமான ஒரு பகுதி அது. எப்பொழுதுமே 3 பேர் தான் சேர்ந்து வருவார்கள். ஆனால் மார்க்கு 13 3வது வசனத்திலே அந்திரேயாவும் சேர்ந்து கொள்ளுகிறான். இந்த 4 பேரும் சேர்ந்து வந்து இயேசுவின் இடத்திலே முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். 4வது வசனம், இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் நிறைவேறும் காலத்திற்கு அடையாளம் என்ன? இதைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த ஒரு கல்லின் மேல் கல் இல்லாதபடி எருசலேம் தேவாலயம் அது இடிக்கப்பட்டு போகும் என்கிற ஒரே ஒரு வரியைத்தான் சொன்னார். உடனே இவர்கள் கேட்டார்கள், அது எப்பொழுது நடக்கும்?
அதற்கு மட்டும் பதில் சொல்லி இருக்கலாம். அப்பா, இந்த நாள்ல இப்படிப்பட்ட ரோம அரசாட்சி வரும், நான் மரித்து உயிரோடு கூட எழுந்த பிறகு இன்னும் சில வருடங்களிலே ரோம அரசாங்கத்தினாலே இந்த எருசலேம் தரைமட்டமாக்கப்படும். நீரோ என்கிற மன்னன் வருவான். அவன் வரும் பொழுது அவனுடைய குதிரைகளிலே உங்களை இழுத்து கொண்டு போவான். அநேகம் ஆயிரம் பேர் கொல்லப்படுவீர்கள். இது சில வருடங்களிலே நடக்கும். எப்படி என்று சொல்லி சின்ன ஒரு பதிலை மட்டும் ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். ஆனால் இவர்கள் கேட்ட சரீர பிரகாரமான கேள்விக்கு 2026 பூவங்கோடிலே இருக்கிற நாமும் நமக்கு என்ன பதில் வேண்டுமோ அதையும் மனதிலே வைத்துதான் எல்லா தலைமுறையும் சேர்த்து ஆண்டவர் ஒரு பதிலை கொடுக்கிறார். அவர்களுக்கு கொடுத்த அந்த பதில் ஆச்சரியமான ஒரு பதில். ஒருவேளை கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் ஒவ்வொரு முறையும் படிக்க வேண்டிய பகுதிகள். ஏனென்றால் நம்முடைய முழு நம்பிக்கை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் கடைசி எது என்று யாராவது கேட்டால் தைரியமாய் உங்களுக்கு சொல்ல தெரிய வேண்டும், நான் என் இயேசு மறுபடியும் வருவார், நான் என் இயேசுவோடு கூட போய் நித்தியத்திலே நான் இருப்பேன். இதுல எந்த சந்தேகமும் நமக்கு வரக்கூடாது. ஆனால் எனக்கு தெரியும், உட்கார்ந்து இருக்கிற நமக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம். இந்த இயேசு வருவார் என்று சொல்லி எங்க பாட்டி காலத்திலிருந்து சொல்றாங்க. இந்த இயேசு வருவார் என்று சொல்லி நாங்களும் சொல்லி இருக்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லி இருக்கிறோம். ஆனால் சொல்லி 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 அந்த வார்த்தையிலே இப்பொழுது வல்லமை இல்லை. அதை யாரும் கேட்பதற்கு ஆயத்தமா இல்லை. இது நடக்கும் 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 என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து இல்லாததினாலே ஒருவேளை இயேசு வருவார் என்று இவர்கள் சொல்லுவது ஒரு தியரியை போல, அல்லது அது ஒரு பிரசங்கம் மட்டும்தான், இயேசு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்கிற ஒரு மனநிலை இன்றைக்கு நிறைய பேருக்கு வந்துவிட்டது. அதனால்தான் நீங்களும் நானும், ஒருவேளை நான் பேசின 3 செய்திகள் உங்களுக்கு விளங்கினதோ இல்லையோ, புரிந்ததோ இல்லையோ, அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ இல்லையோ, ஆனால் இந்த ஒரு செய்தியை நீங்கள் கட்டாயம் உங்களுடைய மனதிலே ஏற்றுக்கொள்ளத்தான் செய்ய வேண்டும். நாம் என்ன வேலை செய்கிறவர்களாய் இருக்கலாம், எந்த சூழ்நிலையிலே வேதத்தை அறிந்தவர்களாய் இருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் வருடம் ஆகியிருந்திருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்ப பின்னணி வித்தியாசமாய் இருக்கலாம், நாம் பொறுப்பிலே இருக்கலாம், பொறுப்பிலே இல்லாமல் இருக்கலாம். எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், இயேசுவை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாக வேண்டும். அதனால்தான் யூதர்கள் இன்றைக்கும் நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது அவர்கள் வாழ்த்துகிற ஒரு காரியம் ஷாலோம் என்று வாழ்த்துவார்கள். நாம் பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் என்று சொல்வதை போல ஷாலோம், முழு சமாதானத்தின் ஆசீர்வாதம் என்கிற அந்த எபிரேய பதத்தை அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஆனால் ஒருவரை விட்டு ஒருவர் போகும் பொழுது அவர்கள் சொல்லுகிற காரியம் கட்டி அணைத்து மாரநாதா என்று சொல்லிவிட்டு தான் போவார்கள். மாரநாதா என்றால் இயேசுவே சீக்கிரம் வாரும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம். மாரநாதா அப்படின்னா என்ன? இயேசுவே சீக்கிரம் வாரும். சில தம்பிமார்கள் சொல்வாங்க, சீக்கிரம் வந்துட்டா 10th எக்ஸாம்ல இருந்து பாஸ் பண்ணிடலான்னு. நாளைக்கு அடுத்த வாரத்துக்குள்ள வந்துட்டா இந்த எக்ஸாமே நம்ம எழுத வேண்டாம். ஏனென்றால் அந்த கொரோனா டைம்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் எழுதினாலும் எழுதாவிட்டாலும் பாஸ் என்று சொன்ன உடனே அடுத்த முறை நான் வந்திருந்த பொழுது சர்ச்சில் இருந்து ஒரு தம்பி கேட்டான், அண்ணன் கொரோனா 3வது அலை 4வது அலை ஏன் வரவில்லை? ஒரு யூத் மீட்டிங்ல கேள்வி கேட்க சொன்னா அவன் எழுதியிருந்தான், ஏன் அது வரவில்லை, கர்த்தர் ஏன் இதை அனுமதிக்கவில்லை? நான் யோசிச்சேன், எதுக்காக நீ அந்த கேள்வியை கேட்கிறாய் என்பது எனக்கு தெரியும். பள்ளிக்கூடம் போகக்கூடாது, படிக்காமலே பாஸ் ஆக வேண்டும். இத ஒரு காரியத்திற்காக அவனுக்கு எத்தனாவது அலை வர வேண்டும்? 3வது அலை வர வேண்டும், 4வது அலை வர வேண்டும். அப்ப அவ சொன்னா, அதுக்குள்ள நான் 12th முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் அலை வந்தாலும் பரவாயில்லை, அலை எனக்கு வராட்டலையும் பரவாயில்லை. ஒருவேளை அந்த சூழ்நிலை, அந்த எதிர்பார்ப்பு அல்ல. ஆனால் இயேசு இந்த 2வது வருகையை குறித்து சொன்னதை நான் வேகமாய் உங்களுக்கு முன்பாய் நான் வைக்க விரும்புகிறேன். குறைந்தபட்சம் நம்முடைய வாழ்க்கையிலே 4 முக்கியமான ஆயத்தங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த ஆயத்தங்களை நாம் சரியாய் செய்தால் இந்த 162வது வருஷத்திற்கு, இந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்திற்கு, சபை நாளுக்கு ஒழுங்கு செய்யப்பட்ட
இந்த கூட்டங்களினுடைய எல்லா பிரயாசத்திற்கும் பலன் வந்துவிட்டது என்று சொல்லி நிச்சயமாய் நாம் ஆண்டவரை துதிக்க முடியும். என்ன, இங்க உட்கார்ந்து இருக்கிற நாம், இதை கேட்கிற நாம், இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு நான் ஆயத்தமாக போகிறேன் என்கிற ஒற்றை வரி தீர்மானம் உங்கள் இருதயங்களிலே இந்த ராத்திரியிலே எழுதப்படும் என்றால் அதை போன்ற சந்தோஷம் பரலோகத்திலே வேறொன்றும் இல்லை. எப்படி இந்த இரண்டாவது வருகை நடக்கும் சுருக்கமாய் நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். நாம் வந்திருக்கிற இந்த நாட்கள் கடைசி நாட்கள். எப்படி சொல்லுகிறேன் கடைசி நாட்கள்? இந்த கடைசி நாட்கள் எங்கே இருந்து ஆரம்பித்தது தெரியுமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் வாசிக்கலாம், 1வது அதிகாரம். முதல்ல எது கடைசி நாட்கள் என்கிற தெளிவு நமக்கு நிச்சயம் தெரிய வேண்டும். ஏனென்றால் எது கடைசி நாட்கள் என்பதே அநேகருக்கு ஒரு குழப்பம். நான் 60 வருடத்திற்கு முன்பும் சொன்னார்கள் கடைசி நாட்கள், இப்பொழுதும் சொல்லுகிறார்கள் கடைசி நாட்கள். எது கடைசி நாட்கள்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பழைய ஏற்பாட்டு காலங்களில் பிதாக்களுக்கு திருவுள்ளம் பற்றின தேவன் 2வது வசனத்தினுடைய முதல் வரியை கவனமா படியுங்கள். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுள்ளம் பற்றினார். போதும். அப்ப எப்போ குமாரனின் மூலமாய் பேச ஆரம்பித்தாரோ, எப்போ குமாரனின் மூலமாய் வெளிப்பட ஆரம்பித்தாரோ, எப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் திருவுள்ளம் பற்ற ஆரம்பித்தாரோ, தீர்க்கதரிசிகளின் காலங்களை முடிவுக்கு கொண்டு வந்து தன்னுடைய சொந்த குமாரனின் மூலமாய் நேரடியாய் அவருடைய ஆவியை கொண்டு பேச ஆரம்பித்தாரோ, அன்றைக்கே கடைசி காலம் ஆரம்பித்து விட்டது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகை தான், கிறிஸ்துமஸ் தான் கடைசி நாட்களினுடைய முதல் நாள். அல்லேலூயா. நாம கிறிஸ்துமஸை கொண்டாடும் பொழுது நிச்சயமாய் பிறந்ததை கொண்டாடுகிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அவர் பிறந்த நாள் தான், அவரை கொண்டு திருவுள்ளம் பற்ற தொடங்கின நாள் தான், குமாரனின் மூலமாய் தன்னை வெளிப்படுத்த பிதா தெரிந்தெடுத்த அந்த நாள் தான் கடைசி நாட்களினுடைய தொடக்கம். அப்படி என்றால் இயேசு பிறந்து 2000 வருஷம் ஆகிவிட்டதே, இதை எப்படி சொல்வீர்கள்? இன்றைக்கு நாம் வாழுகிற நாட்கள் கடைசி காலத்தின் கடைசி மணித்துளிகள். புதிய ஏற்பாட்டினுடைய பாஷையிலே சொல்ல வேண்டும் என்றால் 11ஆம் மணி வேளை. இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்க முடியும் மத்தேயு சுவிசேஷத்தினுடைய 20வது அதிகாரத்திலே. 11ஆம் மணி வேளை. அப்படி என்றால் என்ன? 12ஆம் மணி வேளை வரைக்கும் தான் நமக்கு சமயம் உண்டு. ஆனால் நாம் 11ஆம் மணி வேளை வரைக்கும் நாம் வந்திருக்கிறோம். சோ இனி என்ன நடக்கும், எப்படி நடக்கும், அதை எப்படி சொல்லுகிறீர்கள் நீங்கள் 11ஆம் மணி வேளை என்று சொல்லி? ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம் அது நிறைவேறினால் இயேசு கிறிஸ்து வாசல் அருகே வந்துவிட்டார் என்பது நமக்கு நிச்சயம். அது என்ன தீர்க்க தரிசனம், அது எப்படி நிறைவேறினது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் அழகான ஒரு க்ளூவை கொடுக்கிறார். இயேசு எப்பொழுதுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் இந்த வேத சத்தியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை மற்றவர்கள் அதற்கு அவர்களுக்கு விளங்காமல் இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவிக்குள் இருக்கிற நமக்கு தேவன் இவற்றை மிக அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். 21வது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்கலாம். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும். இது யூதர்களை குறித்து எழுதப்பட்ட வசனம். யூதர்கள் சகல புற ஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். இந்த வசனம் முதல் நூற்றாண்டிலிருந்தே ஆரம்பித்தது. நீரோவின் காலத்திலிருந்தே யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். எங்க வரைக்கும் வந்தாங்க தெரியுமா? நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா மாநிலத்தினுடைய அந்த கொச்சின் பகுதிகளிலே இன்றைக்கும் யூதர்கள் இருக்கிறார்கள். மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு நீங்க போனீங்கன்னா பூனே பட்டணத்துல யூதர்கள் வைத்திருக்கிற கேக் பேக்கரிஸ் ரொம்ப ஃபேமஸ். யூதர்களுக்கான கோவில் இன்றைக்கும் பூனேயில இருக்கிறது. அங்கே இன்றைக்கும் வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்திலே நான் அமெரிக்க தேசத்திற்கு போயிருந்த பொழுது
அங்கு ஒரு நியூ ஜெர்சி என்கிற பட்டணத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு சென்ற நண்பர்களோடு நாங்கள் ஒரு வாடகை காரிலே பயணித்த பொழுது அந்த டிரைவரிடத்தில் கேட்டோம், நீர் யார் என்று சொல்லி. நாங்கள் பேசுவதை பார்த்தவர் உடனே சொன்னார், நான் ஒரு யூதன். ஓ, நீ எங்கிருந்து வந்திருக்கிறார்கள்? ஆப்கானிஸ்தானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடைப்பட்ட அந்த மலைப்பகுதிகளில் இருக்கிற ஒரு தேசத்தில் இருந்து இந்த மனிதன் அமெரிக்காவிற்கு வந்து அங்கு டிரைவராய் வேலை செய்கிறார். அவரிடத்திலே கேட்டோம். அவரும் கூட சொன்னார், எங்களை போன்ற உறவினர்களை நாங்கள் இன்னமும் தேடிக் கொண்டிருக்கிறோம், எங்களுடைய சந்ததியிலே இவர்களெல்லாம் இருந்தார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நானும் கூட இன்னும் பார்க்க முடியவில்லை. யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். அதுதான் இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி. ஆனால் இரண்டாவது பகுதியை பாருங்கள். புறஜாதியாரின் காலம். இது என்ன புறஜாதியாரின் காலம்? யூதர்களை சிதறடித்து யூதர்களுக்கு மேலே புறஜாதிகள் ஆண்டு கொண்டிருந்த காலம். அதுதான் புறஜாதியார்களுடைய காலம். இது எந்த காலத்தை சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த பிறகு கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு உண்டான உபத்திரவத்திற்கு பிறகு யூதர்கள் மறுபடி இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசமே இல்லாமல் போய்விட்டது. வரலாற்றை நன்றாய் படித்து பாருங்கள். முதல் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதிக்கு பிறகு இப்பொழுது நாம் இருக்கிற 21 இதற்கு முந்தின நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இஸ்ரவேல் என்கிற தேசம் உலகத்திலேயே இல்லை. புற ஜாதிகளின் காலம் என்றது அழைக்கப்படுகிறது. அந்த புற ஜாதிகளின் காலத்தில் தான் அவர்கள் யூதர்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். இந்திய அரசாங்கம் இந்தியாவிலே உள்ள யூதர்களை ஆண்டு கொண்டிருந்தது. இதே போல ஒவ்வொரு தேசத்திலும் சிதறி கிடந்தவர்களை அந்தந்த தேசம் ஆண்டது. இஸ்ரவேல் என்கிற தேசமே சரித்திரத்திலே 19 நூற்றாண்டுகள் காணாமல் போனது. இது எப்படி காணாமல் போனது? ஏனென்றால் தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். புற ஜாதியாரின் காலத்திலே அந்த யூதர்கள் மிதிக்கப்பட வேண்டும். இப்ப அதை வாசிங்க. புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். எருசலேம் புறஜாதியாராலே மிதிக்கப்படும். பாலஸ்தீனிய நாடுகளினாலே மற்ற அரபு நாடுகளினாலே அது மிதிக்கப்பட்டு மற்ற தேசத்தினுடைய புற ஜாதிகளினாலே யூதர்கள் மிதிக்கப்பட்டு வாழ்ந்த ஒரு நாட்கள். ஆனால் இது எப்பொழுது நிறைவேறி முடிந்து புற ஜாதியாருடைய காலம் முடிந்தது என்று நான் எப்படி சொல்லுகிறேன்? 2ஆம் உலக யுத்தத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 1948வது ஆண்டிற்கு பிறகு இஸ்ரவேல் என்கிற தேசம் 6 நாட்களுக்குள் முழு உலகத்தையும் சேர்ந்த யூதர்கள் ஒன்று சேர்ந்து இந்த தேசம் மறுபடியும் துளிர்த்தது. அல்லேலூயா. இது எந்த தலைமுறையிலே நடந்தது தெரியுமா? 18 தலைமுறைகள் அதை பார்க்கவில்லை. 1800 ஆண்டுகள் யாரும் அதை பார்க்கவில்லை. 1800 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் இஸ்ரவேல் மறுபடியும் சேர்வதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நீங்களும் நானும் இருக்கிற இந்த நாட்களிலே 1950வது கிட்டத்தட்ட அந்த ஆண்டுகளுக்கு பிறந்தவர்கள் முதற்கொண்டு இந்த தீர்க்க தரிசனத்தை நாம் கண்களால் பார்த்திருக்கிறோம். 6 நாளைக்குள் இந்த தேசம் மறுபடியும் அத்திமரம் துளிர்த்து எழுவதை போல இந்த தேசம் எழும்பினது. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற நாட்களிலே என்ன நடக்கும்? ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், 30வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் காணும்போது அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள். வசந்த காலம், இயேசு வரப்போகிற வசந்த காலம் சமீபமாயிற்று என்று நீங்கள் அறியுங்கள். அடுத்த வசனம், அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். இந்த சம்பவம் இஸ்ரவேல் என்கிற தேசம் உருவான உடனே நமக்குள் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த அழகான ஒரு பதில். அங்கே பாருங்கள், இஸ்ரவேல் உருவாகிவிட்டது, வசந்த காலம் வரப்போகிறது, மணவாளன் வாசல் படியண்டையிலே வந்து விட்டார். அல்லேலூயா. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை மற்ற நாட்களிலே மற்ற சந்ததியினர் மற்ற இதற்கு முன்பு வாழ்ந்த திருச்சபையின் மக்கள் எவ்வளவு தியானித்தார்களோ இல்லையோ, ஆனால் நீங்களும் நானும் கட்டாயம் தியானிக்க வேண்டிய, ஆயத்தம் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய காலகட்டத்திலே இருக்கிறோம். இயேசு இந்த இஸ்ரவேல் தேசம் உருவானதுக்கு பிறகுதான் அந்த யுத்தங்கள் அதிகமாகும் என்பது வேதத்தினுடைய தீர்க்க தரிசனம்.
இஸ்ரவேல் உருவாவதற்கு முன்பு எத்தனை யுத்தங்கள் நடந்ததோ அதை காட்டிலும் பல மடங்கு இந்த 50 ஆண்டுகளிலே, அதிலும் குறிப்பாய் கடந்த 2-3 ஆண்டுகளிலே வேகமாய் நடைபெறுவது நமக்கு ஒரு அழைப்பு மணி ஒலிக்கிற சத்தத்தை போல அது நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. மணவாளன் வாசற்படியிலே வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை மற்றவர்களுக்கு அவர் நியாயாதிபதியாய் அவர் தெரியலாம், ஆனால் நமக்கோ இயேசு வரும் பொழுதுதான் நித்திய புகழ்ச்சி, நமக்கு தேவையான கனம், ஆளுகை எல்லாம் தேவன் தரப்போகிறார். ஆகவே இயேசு வருவது நமக்கு மிகுந்த சந்தோஷம். சில பேர் யோசிக்காங்க, ஐயோ இயேசு வந்துருவாரா பிரதர், இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் முடிக்கலான்னு இருக்கிறேன், இன்னும் 1 வருஷம் இப்பதான் நான் வீடு கட்டி இருக்கிறேன், அதுக்குள்ள இயேசு வந்துட்டா எப்படி விட்டுட்டு போறது, அப்படி சில பேர் கவலைப்படுகிறவர்கள் உண்டு. ஒருவேளை இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நம்மை பிடித்து வைப்பதற்கல்ல, உன்னதத்திலே தேவன் வைத்திருக்கிற உத்தமமான ஆசீர்வாதங்கள் இவைகளை காட்டிலும் பெரியவைகள். இந்த இயேசு வரும்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? முதல் சம்பவம் நடக்கும், அதைத்தான் ரகசிய வருகை, தி ராப்சர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். இந்த ரகசிய வருகை எப்படி நடக்கும்? இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நன்றாய் கவனியுங்கள். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையினுடைய 3-4 பாகங்கள் உண்டு. ஆனால் முக்கியமான பாகம் இந்த ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த கூட்டம், இந்த என்னுடைய கடைசி செய்தியும் அதை நோக்கிதான். இந்த ரகசிய வருகையை நாம் மிஸ் பண்ணுவோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு நடக்க போகிற சம்பவங்கள் எவைகள் தெரியுமா? இந்த ரகசிய வருகையிலே எடுத்து கொள்ளப்படாமல் விடுபட்ட கிறிஸ்தவர்கள் மற்ற உலகத்தின் மக்களோடு கூட சேர்ந்து உபத்திரவ காலம் என்கிற காலத்திலே அவர்கள் பிரவேசிக்க வேண்டும். இந்த உபத்திரவ காலம் 2ஆய் பிரிக்கப்படுகிறது. முதலாவது உபத்திரவ காலம் 3.5 ஆண்டுகள். இந்த 3.5 ஆண்டுகளிலே கொஞ்சம் உபத்திரவங்கள் இருக்கும். இந்த 3.5 ஆண்டுகளினுடைய முடிவிலே அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியை பெற்றவன் இந்த உலகத்திலே ஆளுவதற்கு வருவான். அவன் வந்த உடனே தேவனுடைய பலிபீடத்தை அசுத்தமாக்கி அதிலே அசுத்தமானதை உள்ளே வைத்து பரிசுத்த பலிபீடத்தையும் பலியையும் அவன் அசுசிப்படுத்துவான். இதற்கு பிறகு மீதமுள்ள 3.5 ஆண்டுகள், 7 ஆண்டுகளிலே மீதமுள்ள 3.5 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலமாய் இருக்கும். முதல்ல வரக்கூடிய உபத்திரவ காலமாய் இருக்கலாம், ஆனால் பின்னால் வரக்கூடிய மகா உபத்திரவ காலமாய் இருக்கலாம். இந்த காலத்திலே நாம் விடுபட்டால் 666 என்கிற முத்திரையை நாம் பெற வேண்டியிருக்கும். மிருகத்தினுடைய சொரூபத்தினுடைய அடையாளத்தை நெற்றியிலும் வலதுகையிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கும். அது இருந்தால்தான் ரேஷன் கடையில கூட நமக்கு சாப்பாடு வாங்க முடியும். அது இருந்தால்தான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நாம் பயணிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் அது அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் வாங்க வேண்டும் என்றாலும் அது வேண்டும், நீங்கள் விற்க வேண்டும் என்றாலும் அது வேண்டும். அவைகள் இல்லாமல் 13வது அதிகாரம் அதனுடைய 16-17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான், தரித்திரர், சுயாதீனர், அடிமை, யாரும் அதுக்கு விதி விலக்கே அல்ல. இவர்கள் யாவரும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் கூடாது, விற்கவும் கூடாது. அதுதான் அந்த வரப்போ. அதனால்தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, இதிலே ஞானம் விளங்க போகிறது, இதை கணக்கு பார்த்து உங்களை சரி செய்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் சபைகளிலே இந்த கூட்டங்கள் இன்றைக்கு நடத்தப்படுகிறது? இவைகளிலே ஏன் நாம் 2வது வருகையை தியானிக்க வேண்டும்? இது எப்பொழுது நடக்கும் என்று நமக்கு தெரியாது. இது நடக்க போகிற நாளிகை நமக்கு தெரியாது. இயேசுவினுடைய எக்கால தொனி கேட்கும் பொழுது யாரெல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறார்களோ ராப்சர் என்று சொல்லுகிற அந்த ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். விடுபட்டவர்கள் உபத்திரவ காலத்தை சந்திக்க வேண்டும். அந்தி கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு கீழே வாழ்கிற அந்த கடுமையான நாட்களை சந்திக்க வேண்டும். மகா உபத்திரவ காலம் என்று சொல்லி 7 வாதைகளை ஊற்றுகிற அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 8-9 அதிகாரங்களிலே சொல்லப்படுகிற வாதைகளை
சந்திக்க வேண்டிய அவசியம் உண்டு. அந்த 7 வருடங்களினுடைய முடிவிலே யாரெல்லாம் ரகசிய வருகையிலே இயேசுவோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார்களோ அவர்கள் இயேசுவோடு கூட மத்திய ஆகாயத்திலே மறுபடியும் வருவார்கள். ஏன் தெரியுமா இயேசு மறுபடியும் வருகிறார்? ரகசிய வருகையை குறித்து பிரசங்கம் செய்த பின்பும், ரகசிய வருகையை குறித்து அவர் எழுதி கொடுத்த பின்பும், ரகசிய வருகை நடக்க போகிறது அம்மா, ரகசிய வருகை நடக்க போகிறது ஐயா என்று சொல்லி கொடுத்த பிறகும் இன்றைக்கு ஒருவேளை அதை குறித்ததான தெளிவை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஏராளமான பிரசங்கங்களை நாமே நம்முடைய மொபைல்களிலே கேட்க முடியும், எளிதாய் புரிந்து கொள்ள முடியும். இவ்வளவு செய்த பிறகும் கவலையற்று வாழுகிற அப்படிப்பட்ட ஜனங்கள் உபத்திரவ காலத்திலே போகும் பொழுதுதான் உணர்ந்து கொள்வார்கள். ஐயோ, சத்தியம் சொல்லப்பட்டதே, நான் விட்டு விட்டேனே, என்ன செய்வது? அந்த நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு தான் அவர்களுக்கு கொடுக்கப்படும். மிருகத்தின் முத்திரையை எடுத்தால் இந்த உலகத்திலே பிழைக்கலாம், ஆனால் உன்னதத்திலே பிரவேசிக்க முடியாது. எடுக்காவிட்டால் இந்த உலகத்திலே மரணம், உன்னதத்திலே ஜீவன். அப்ப சிலர் பரவாயில்லை, முதல் வாய்ப்பை விட்டு விட்டோம், இரண்டாவது வாய்ப்பை விடக்கூடாது என்று சொல்லி இரத்த சாட்சியாய் மரிப்பார்கள். அந்த இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் இவர்கள் முதல் முறை வெற்றி பெற்றவர்கள் அல்ல, முதல் முறை கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தினவர்கள் அல்ல. ஆனால் அவர்களுக்கும் தன்னுடைய கனத்தை கொடுக்கும்படிதான் இயேசு மத்திய ஆகாயத்திலே முழு உலக ஜனங்களும் பார்க்கும்படியாய் மத்திய ஆகாயத்தில் ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு கூட மறுபடியும் இந்த பூமிக்கு வருவார். அல்லேலூயா! எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் முறை பாஸ் பண்ணவங்களுக்கு முதல் ரேங்க் கொடுப்பாங்க. ஃபெயில் ஆகி அட்டன் பண்றவங்களுக்கு யாராவது யுனிவர்சிட்டி கோல்ட் மெடல் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனா இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அதுலயும் ஃபெயில் ஆகி மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அதுல பாஸ் ஆகிறவங்களுக்கும் இன்னொரு விசை அவருடைய வருகையிலே அவரோடு கூட சேர்ந்து கொள்ளுகிற ஒரு அற்புதமான வாய்ப்பை தருகிற மகா இரக்கமுள்ள தேவன். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இதை போன்ற இரக்கமுள்ள தெய்வத்தை நாம் பார்க்க முடியாது. எந்த ஒரு யூனிவர்சிட்டி செய்ய மாட்டார்கள், எல்கேஜில கூட செய்ய மாட்டாங்க. ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் எழுதி பாஸ் ஆகிறவங்களுக்கு மெடல் எங்கேயாவது கொடுத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வேணா கடையில வாங்கி கொடுக்கலாம், மற்றபடி யாரும் செய்ய மாட்டாங்க. இதுதான் நடக்கும். சரி, இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த இரண்டாம் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு என்ன நடக்கும்? அந்த நேரத்தில் தான் அர்மகதான் என்கிற யுத்தம், அந்த யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்திலே இயேசுவுக்கு விரோதமாய் வருகிறவர்களை இயேசு யுத்தத்திலே ஜெயிப்பார். இந்த பூமியிலே 1000 வருட அரசாட்சி இருக்கும். அதற்கு பிறகு மறுபடியும் சாத்தானுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இயேசுவை போல வாய்ப்பு கொடுக்கிறது யாருமே இல்லை. சாத்தானுக்கே இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஒரு முறை அவனை பாதாளத்திலே தள்ளி 1000 வருடம் வைத்த பிறகு மறுபடியும் ஒரு வாய்ப்பை சாத்தானுக்கும் கொடுக்கிறார். எத்தனை அன்பான தெய்வம், எத்தனை இரக்கமுள்ள தெய்வம், எத்தனை கரிசனை உள்ள தேவன்! அதுதான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். ஆனால் அந்த சாத்தான் மறுபடியும் தன் தந்திரத்தை விட்டு வெளியிலே வரமாட்டான். கோகை மாகை என்று சொல்லுகிறவர்களை சேர்ப்பான். கடைசியிலே அக்கினியை கொண்டு அவர்களுக்கு நியாயம் தீர்ப்பார். அதற்கு பிறகு எல்லாரும், உலகத்தினுடைய மொத்த ஜனக்கூட்டம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், மரித்தவர்கள், உயிரோடு இருந்தவர்கள், 1000 வருட அரசாட்சியில இருந்தவர்கள், இல்லாதவர்கள் எல்லாரும் நியாய சிங்காசனத்திற்கு முன்பாய் நிற்க வேண்டும். ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். அதிலே நம்முடைய அக்கவுண்ட் எல்லாம் இருக்கும். அதற்கு ஏற்ற விதத்திலே அவர்கள் ஒன்று ஜீவ தண்ணீரும் ஜீவ நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த பரலோகத்திலே பிரவேசிப்பார்கள். இல்லை என்றால் நரகத்திலே சாத்தானோடு கூட அவர்கள் பிரவேசிக்க வேண்டும். இதுதான் உலகத்தினுடைய முடிவை குறித்த தெளிவான காரியம்.